அனைவருக்கும் வணக்கம். துரோணா கடந்து நான் உங்கள் ராம்குமார். நான் உங்கள் அருள். இந்த வீடியோ பதில் நம்ம என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மரபு தொடர் அப்படின்னு ஒரு டாபிக்ல இருந்து வினை மரபு. ஓகேங்களா? வினை அப்படின்னா என்னன்னா செயல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நிகழ்வு ஒரு செயல் இருக்கு இல்லைங்களா, அதை பத்தி தான் செயல் தான் அதுக்குண்டான சரியான செயல். நம்ம நமக்கும் தெரியும், தெரியாமலாம் கிடையாது, எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். காலங்காலமா நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தின விஷயம்தான். சில விஷயங்கள் மாறி போயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா சார், இப்போ 1000 பொய் சொல்லி கல்யாணம் சொல்லுவாங்க. ஆனா அது உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, 1000 பேருக்கு சொல்லி கல்யாணம். ஒரு கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம், 1000 பேருக்கு சொல்லணும். ஆனா அது என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்கா 1000 பொய் சொல்லி மாறி போச்சு. அதுதான் அந்த மரபண்டத்து காலங்களாக மாறும்போது நமக்கே தெரியாம நம்ம பல விஷயத்த மாத்தி மாத்தி புரிஞ்சுட்டு இருக்கோம். அதான் நம்ம இதுல பார்க்க போறோம். இந்த வினை மரபுனும் போது பாத்தீங்க அப்படின்னா, நாம செய்யக்கூடிய செயல் காலங்காலமா என்ன விஷயத்த எப்படி செஞ்சுட்டு இருக்கோன்றது தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி 2 வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா மரபு தொடர் போட்டிருக்கோம். இளமை பெயர்கள் ஒண்ணு, ஒளி மரபு. ஒளி மரபு பார்த்தோம். இப்ப நம்ம வினை மரபு ரொம்ப முக்கியமானது. சிலபஸ் டைரக்டா கவரக்கூடிய டாபிக். ஒன்று வேணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சார் சொல்ல, நான் எழுத போடு விழ. சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்பம் எடுத்த உடனே திங்கிற பொருள் தான். சரியா? அப்பம்னா சார் வரும் தின். அப்பம் என்ன வரும்? ஏன்னா அப்பமே பார்த்தீங்கன்னா தின்னாதான் இருக்கும், திக்கா இருக்காது. சரியா? அப்பம் தின்னு. ஓகேவா? இதோட ஒரு சாம்பிள், இதோட ஒரு எடுத்துக்காட்டு வேற இல்லவே இல்லை இது. ஓகேங்களா? அடுத்தது அதுக்கப்புறம் ஏர். ஓகேங்களா? ஏர்னா அது உழு அப்படி. ஏர் உழு. ஓகேங்களா? ஏர் உழுதல் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தியா? அப்ப நம்ம ஏறுன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படின்னு சொல்றாங்க. ஏர் ஓட்டு. இப்ப நான் எங்க வந்தேன் அப்படின்னா ஏர் ஓட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஏர் உழுதல். ஓகேங்களா? ஓகேவா? ஒரு படத்தோட பார்த்தீங்கன்னா ஏர் உழுன்னு சொன்னா ஏரோட உழுவான், அந்த மாதிரி. சரி, அடுத்தது கல் அப்படின்னா உடை. கல் உடை. இது கரெக்டா நம்ம சொல்லுவோம். ஏன்னா சின்ன ஒரு படத்தோட பார்த்தீங்கன்னா கல் உடைச்சுதான் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பாத்தினேன், கல் உடைச்சுதான் நான் உங்களுக்கு கஞ்சி ஊத்தணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் கல்லாம் உடைக்கணும். ஓகே, கல்லை வச்சு வேற யாரும் மண்டையை உடையக்கூடாது. ஓகே, அது வன்முறை. அதுவும் உடைதான், கல்லை வச்சு மண்டை உடை அப்படி. காய்கறி சார், வன்முறை தோண்டக்கூடாது. காய்கறி அரி. காய்கறி அரி. பெரியதியா சார்? இல்ல சார், அந்த திருமால். ஓகேவா? அரி. ஓகேவா? காய்கறி அரி. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, காய்கறி நறுக்கு. இப்போ நம்ம வீட்டுல சொல்லும்போது பார்த்தா என்ன பண்ணியிருந்த அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா கேட்கும்போது காய்கறி நறுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இல்ல வெட்டிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு வெட்டுறது இல்ல நறுக்கிறது. ஆனா அறியறதுன்றதே அவங்க அறிய மாட்டாங்க. ஓகேவா? அப்ப காய்கறி அரி. அடுத்தது நார். நார் கிழி. இது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம கலாமாஸ்டர் சும்மா கிழி 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 கீழ்ச்சிடாக்கன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நார் நார் நாராய் கிழிக்கணும். சார் டயலாக் சொல்ல பத்தியா, உன்னை நார் நாராய் கிழிக்கணும்னு சொல்லி சத்யராஜ் படத்தை சொல்லுவார். ஓகே, அப்ப நார்னா கிழிக்கணும். ஓகே, அடுத்தது இலை. இலை பறி. என்ன பண்ணோம், இலையை பறிக்கணும். நம்ம இந்த ஊட்டி கொடைக்கானல் பார்த்தோன்னா இந்த தேயிலை எல்லாம் பறிப்பாங்களே. சரி, அப்ப இலையை பறிப்பாங்க பார்த்தீங்கன்னா அது நான் வச்சுக்கோங்க. சந்தனம் பூசு. சந்தனம். நல்ல வேலை நான் சந்தானம் பசு சார். ஃபர்ஸ்ட் நீங்க ஏன் தேவையில்லாம சந்தானம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம ராம் சார் காமெடி பண்ணிட்டு இருக்காரு. போதும், சந்தானம் அடி. சாரி சார், நீங்க சொன்னது அப்படியே வந்துச்சு. சந்தனம். சந்தனம் பூசு. நம்ம சொல்லுவோம் மொட்டை மண்டையில சந்தனம் தடவு. சார் எப்பவுமே பார்த்தா மொட்டையை தான் சொல்லுவாரு. இந்த கல்யாணத்துல எல்லாம் போனோம் அப்படின்னா அந்த நலங்கு வைப்பாங்க பாத்தீங்களா, அப்புறம் பூ சொல்லுவாங்க, சந்தனம் பூசுவாங்க. வெல்கம் கேர்ள்ஸ் சார்? வெல்கம் கேர்ள்ஸ் கிடையாது. அதாவது அது கல்யாணத்தை சார் உள்ள சந்தனத்துல நீங்க அதுக்கப்புறம் சொல்லுங்க தெரியும். அதுக்கப்புறம் சோறு. சோறு எப்ப பார் சோறு 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 சோறு. என்ன பண்ண சார்? உன். உன் சோறு உன். நம்ம பார்த்தா வீட்டுல பார்த்தா சோறு துண்ணியான்னு கேட்பாங்க, திண்ணையான்னு கேட்பாங்க, சாப்பிட்டியா சாப்பிட்டியா கொட்டிக்கினியா இதெல்லாம் கேட்பாங்க. ஆனா சோறுன்றதுல அது உன் அப்படின்னு கூட பார்த்தா நம்ம டிஎன்பிசி படிக்கணும் பார்த்தீங்கன்னா, இப்ப யாரோ தயவு நம்ம படிக்கிறோம், நம்ம அப்பமே படிக்கிறோம் அப்படின்னா முதல் கால்ஃபர் படிக்கும்போது சாப்பிட்டியா, நல்லா சாப்பிட்டு படி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பார்த்தா உங்க திண்ணையா இல்லையா, செகண்ட் கால்ஃபருக்கு. கொட்டிக்கினியா இல்லையா, அதை மட்டும் நல்லா பண்றீங்க. இந்த மாதிரியான பல வழிகளை தாண்டி தான் ஒவ்வொருத்தரும் சாதனை புரிஞ்சிருக்காங்க. உங்களுக்கு தான். ஓகேவா? அடுத்தது கலை. சோறுக்கு எந்த ஊரு வராத அளவுக்கு படிச்சு வேலைக்கு போயிடுங்க, அவ்வளவுதான். கலை 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 பறி. இப்ப நம்ம இந்த ஊர்ல ஏரியா களை புடுங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு கலை பாத்தீங்கன்னா இந்தியன் படத்துல சொல்லிருப்பாரா, களை எடுக்கிற வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்தியன் தாத்தா சொல்லுவாரு, தாத்தா நீங்க என்ன பண்றீங்க, நான் களை எடுக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. சரியா? லைட்டா எனக்கு கமலாய் செஞ்சல சார், அதை நான் சொல்லும். அம்பு.
எதுக்கு அம்பு? உடம்பு இல்ல தெம்பு. எய் அம்பு எய். அம்பு அம்பு எய்தான். எய்தான். ஓகேவா? ஓகே. நம்ம அம்பு விடுதல் நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா. அம்பு விடுறா பானத்தை அப்படின்னு சொல்ல பத்தி அப்ப அம்பு விடக்கூடாது. அம்பு என்ன பண்ணும்? எய். எய். ஓகேவா? அடுத்தது மரம் வெட்டு. மரம் வந்து வெட்டு. அது நெடுஞ்சாலை துறை பார்த்துப்பாங்க அந்த வேலையை. அதான் பார்த்துப்பாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிளையை ஒடி. ஒடி. சார் மரத்தை வெட்டணும், கிளையை ஒடிக்கணும். ஆமா. ஏன்னா மரம் பெருசு, மரத்தை உடைக்க முடியாது, அதை வெட்டதான் முடியும். கிளையை வந்து வெட்டின அவசியம் ஒடிச்சாலே உடைச்சிட முடியும். ஓகேவா? கிளை. அடுத்தது கூரை. பெய். பெய். வேயா வெய்யா சார்? பேய் சார். இந்த வெய் இந்த நம்மனா அவதான் சார் முட்டுச்சந்து கன்ஃபார்ம். ராம் சார் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அவரை நம்பி போனா போதும், நம்மள முட்டுச்சந்துல கண்டிப்பா நிப்பாட்டிடுவாரு. அதுக்கு 100% கேரண்டி நம்ம தரலாம். கூரை வெய்யா வேய் சார். வேய் தான் சார் நான் சொன்னேன். ரீவைண்ட் பண்ணி பாப்போம். சரி, அடுத்தது வரப்பு. வரப்பு கட்டு. ஓகே. நம்ம என்ன பண்ணா வரப்பு வெட்டுன்னு படிச்சிருப்போம். வரப்பு வெட்டு, வரப்பு வெட்டிட்டு வர வரப்பு அணை அப்படி கூட சொல்லுவோம். ஆமா. ஓகேங்களா? ஆனா வரப்பு கட்டணும். வரப்பு தான் கட்டி வச்சாதான் அது தண்ணி ஊத்தி நம்ம என்ன பண்ண முடியும்? விவசாயம். ஓகேங்களா? ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்தது திரி. கொளுத்து. திரி வந்து கொளுத்தி போனோம். அதாவது திரி கொளுத்து சொன்னதே ஊடு கொளுத்தின்னு சொல்லாம ஊரு கொளுத்தி. எங்க கேங்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா காலேஜ் படிக்கும்போது எங்க கேங்ல ஒருத்தர் இருப்பான். வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு செகண்ட் ஒரு விஷயம் சொன்னா போதும், அடுத்த 10 செகண்ட் நம்ம பேசி ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ள அது அந்த கிளாஸ்க்கே பரவிடும். சரியா கொளுத்தி விடுவோம். அதான் அவன் பேர் ஊடு கொளுத்தி. ஏன்னா ஒரு ஊடு கொளுத்திச்சு பக்கத்துல எல்லா ஊரும் டக்குன்னு பத்தி அதே மாதிரி வச்சு அவன் பேரே ஊடு கொளுத்தின்னு வச்சுட்டோம். சரியா? கெளித்தியா போட்டு கொளுத்தி தான். ஓகே. அப்ப திரி கொளுத்தணும். ஆமா. நம்ம திரி ஏத்த நினைச்சிட்டு இருப்போம். ஆமா சார். திரி ஏத்தக்கூடாது. திரி என்ன பண்ணோம்? கொளுத்தணும். கொளுத்தினாதான் அது எரியும். ஓகேவா? அது தீ மூட்டு. தீ மூட்டு. ஓகேவா? தீ மூட்டு. அடுத்தது பழம். தின். தின். அப்பமுக்கும் தின்னு, பழத்துக்கும் தின்னு. ஓகேங்களா? ஓகேவா? விடை கூறு. விடை எழுதுன்னு வரும், ஆனா கூறு. கூறு. ஓகே. விடை எழுதுக. என்ன நம்ம கூறு பார்க்கலாம் சார். நம்மளே விடை எழுதுக தான் வைக்கிறோம் கொஸ்டின்ல. நான் விடைன்றது கூறுகன்னு சொன்னதுக்கு நம்ம எழுத சொல்ல முடியும் சார். கூறுனா அவங்க நேரடியா வந்து சொல்லுவாங்க. ஓகே. கூறுனா சார் இருக்கு சார், நான் பஸ் ஏறி உங்க அகாடமி வந்து கூறிட்டு வரேன் சார். கூறு அப்படின்னா அறிவுன்னு கூட சொல்லுவாங்க சார். கூறு இருக்கா அப்படின்னு திருநெல்வேலி கூறு கேட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கூறு கேட்டவங்க அப்படின்ற மாதிரி. ஓகே. அது இந்த கூறா? அந்த கூறு தான் வரும். கொஞ்சம் முக்கியமான கூறு நினைக்கிறேன். மது அருந்து. சார் தப்பா வழி நடத்தாதீங்க. அந்த மது இல்ல சார், நீங்க நினைக்கிற மதுதான். பட் அது அருந்துன்னு சொல்றோம். சரி, எந்த ரூ சார்? சின்ன ரூ. பாத்தீங்களா? எனக்கு அது கூட தெரியல. மது பத்தி அது அருந்த கூட தெரியாத நான். ஓகே சார். ஓகே சார். அடுத்தது டைம் கிடைச்சா போட்டுற வேண்டியதுங்களா? வெற்றிலை. தின். தின். வெற்றிலையும் பார்த்தா தின்னதான் இருக்கும், ரொம்ப பெருசா இருக்காது. ஓகே. நான் வச்சு வெற்றிலை தின், அப்பம் தின், பழம் தின். பழம் தின். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா பாட்டு. பாடு. இதுல இருக்கு பாட்டு. பாடு. பாட்டு பாடவா, பாடம் சொல்லவா, தெரித்து ஓடவா, சிலபஸ் முடிக்கவா, போதும் திரும்பி செல்லவா. கோலம் இடு சார். கோலம் இடு. அதாவது கோலம் போடு அப்படிதான் நம்ம வந்து சொல்லுவோம். கோலம் போட்டு வந்து சொன்னாங்க. இதுக்கப்புறம் சொன்னோம் கோலம் விட்டு. ஹவுஸ் ஒய்ஃப் யாருன்னா இந்த வீடியோ பாருன்னா வர பொங்கலுக்கு என்ன பண்ணோம்? கோலத்தை இட்டுட்டு வரேன்னு சொல்லலாம். கோலத்தை போட்டு வரேன்னு சொல்றாரு. உங்க பக்கத்துல இருக்காருன்னு சொல்லி வச்சுங்க. ஓகேவா? தயிர் கடை சார். தயிர் கடை. தயிர் கடை. தயிர் கடை எங்க இருக்கு? பால் கடை தான் நான் பார்த்தது. தயிர் கடை அங்க அது உள்ள இருக்கு சார். ஓகே. தயிர் கடை. ஓகே. கடை மீன்ஸ் வந்து பார்த்தா கடை கிடையாது, இந்த கடை இருக்கு. நீங்க நினைக்கிற கடை கிடையாது. ஓகேவா? ஒரு படத்தோட சொன்னாங்க சார். அதாவது நெய் வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நெய்க்கு அலையணும், தயிரை கடையான்னு சொன்னேன். நீ என்ன போட்டு கடையான்னு சொல்லி டயலாக் வரும். சந்தானம் சொல்லுவாரு. அது நமக்கு தேவையில்லை. அது விளக்கை ஏற்று. ஏற்று. ஓகேவா? இந்த பாஷா படத்துல வந்து பார்த்தா நம்ம ஒவ்வொருத்தர் வந்து முன்னேற்ற பிறகு வந்து நம்ம ரஜினி போயிட்டு ஒரு விளக்கு ஏற்றி வைப்பாரு. அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா விளக்கை ஏற்று. ஓகேவா? ஸோ ராமவாழ்க்கையில ஒரு விளக்கு வந்து கண்டிப்பா ஏற்றணும். பால் பருகு. அது தீயா கொழுந்து இல்ல காத்தடிச்சுட்டு அதான் அவரால் ஏத்த முடியல. அடுத்தது பால் பருகு. எந்த ரூ சார்? சின்ன பருகு. ஓகே. பால் பருகணும். பால் நம்ம என்ன பண்ணோம்? குடின்னு போட்டுப்போம். பால் குடி. ஓகே. பால் குடி மாறவா, பால் குடி மாறவா பிள்ளைன்னு சொன்னோம் பாத்தீங்களா? அப்ப வந்து பார்த்தா பால் குடி பால் பருகு. பருகு. அடுத்து பார்த்தா படம் வரை. வரை. படம் வரைந்தான். படம் வரைந்து பாகம் குறியா பாத்துருக்கோம்ல சார்? ஆமா சார். சயின்ஸ்ல. ஆமா. அந்த படம் பெரிய படம். ஆமா அதேதான்.
அது வந்து அமீபா. எதாவது எந்த படம் கேட்டாலும் சரி, ஜாகிரபி சரி பயாலஜில நமக்கு தெரிஞ்ச அமீபா படம் பாக்டீரியா படம் அதை வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா போட்டுருவோம். இட்லி அவி கடை, இட்லி கடை தனுஷ் படம் சார். எத்தனை சாமி இட்லி கிடையாது சார், இட்லி அவி சார். அவி இட்லி அவி. ஓகே, அப்ப இட்லி என்ன பண்ணோம், அவிக்கணும். ஏன்னா அது அவித்த பண்டம். ஓகேவா, பொரித்த பண்டம் கிடையாது. தோசை சுடு, அவ்வளவுதான். தோசை என்ன பண்ணோம், சுடணும். ஓகே, சூடார சார் தோசை இல்ல, அதனால சுடு. ம், இட்லி ஆவியில வரதுனால அவி. சூப்பர் சார். இது ஒரு ஷார்ட்கட்டா சார்? இல்ல அவங்க கேப்பா சார் கம்மா. நானே சார், நான் உங்களுக்கு எதுவும் சொல்லக்கூடாது சார். அவங்களே கம்மால சொல்லிட்டு போட்டா நீங்க வந்து கேப் போட்டுருவீங்களா? இத பத்தி நம்மளுடைய மாணவர்கள் வந்து இல்ல சார், வேணாம் சார். ரொம்ப தண்ணீர் குடி சார். அடி சார் குடி சார். ஓகே, தண்ணி அடிக்கிறது வேறப்பா. சோ அது வந்து பாத்தீங்கன்னா என் மாணவர்கள் யாரும் செய்யக்கூடாது. தண்ணி என்ன பண்ணோம், குடிக்கணும். தண்ணி வந்து குடிக்கணும். ஓகே, அடிக்கிற தண்ணி அது வேற, அது OH, இது H2O. ஓகேவா, சரி. பூக்கொய், பூ கொய்துட்டு வந்தியா? நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பூ பறிக்கிற வருகிறோம் அப்படின்னு ஒரு படமே இருக்கு. பூ பறிக்க வருகிறோம். அதை பத்தினா என்ன பண்ணோம், நீங்க போய் அந்த படத்தை டைரக்டர் போய் சொல்லணும். பூக்கொய்யே வருகிறோம் மாத்துக்குங்க சார், உங்களால ஒரு மாதிரி போச்சு. உங்க ஞாபகம் இருக்குல்ல, ஒரு வாட்டி சார் நாங்க எழுதின எக்ஸாம் தான். அதாவது மன்னிப்பு எந்த மொழி சொல், எல்லாம் தமிழ் சொல் போட்டு தமிழ். ஓகே சார், உருது மொழி சொல்லு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, என்ன கேப்டன் உங்க நம்பி போனோம் கவுத்துறீங்களா அப்படின்னு அவர் வந்து இப்ப மீம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் ட்ரெண்ட் ஆன விஷயம். இப்ப மன்னிப்புன்றது ஒரு உருது மொழி சொல். யார் சார் சொன்னது? அதோட உண்மையான அர்த்தம் பொறுத்துக்கொள், பொறுத்துக்கொள்க. ஓகேவா, நீ சொன்னா நான் பொறுத்துக்கிறேன். அது சிற்பம், சிற்பமே என்னை செதுக்கு. சிற்பம் வந்து பாத்தீங்கன்னா வடி, சிற்பம் வடின்னு வரும். சிற்பம் உருவாக்கணும் ஆனா கிடையாது, சிற்பம் செதுக்குனாதான் சிற்பம் வரும் சார். கல்ல தான் செதுக்கணும், கல்லா தான் சரி, மரமா தான் சரி. ஆமா, செதுக்குனாதான் உருவம் வரும், சிற்பத்தை உருவாக்க முடியும். அதான் இந்த டயலாக் கூட இந்த சூரியவம்சம் படம் சொல்லிருப்பாரு, ஒளியோட வலியை தாங்காது எந்த கல்லும் சிலையாக முடியாது. அது மாதிரிதான் அப்பனோட. இதெல்லாம் நான் படிக்கும் போது மோட்டிவேஷன் வரிகள் சார். ஓகேவா, கல்யாணம் பண்றதுக்கா சார்? கல்யாணத்துக்கு அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். இப்ப நம்ம மோட்டிவேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், மேரேஜ் டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஓகேவா, கூரை என்ன பண்ணோம், வேய். கூரை வெய்யா வேய், எப்போ கதை சொல்லுங்க சார்? வேய் சார், வேய். கூரை வேய்ந்தான். இந்த எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆமா, போன குரூப்புக்கு முந்தின குரூப் நினைக்கிறேன். கூரை வேய்ந்தான். கூரை முடைன்னு ஒரு இடத்துல கூரை, அந்த கூடை சார். கூரை இல்ல, கூடை முடை, கூரை வேய். அடுத்த வீடு கட்டு, கட்டு. சின்ன வீடு கிடையாது, எந்த வீடா இருந்தாலும் கட்டணும். ஓகேவா, நீங்க நினைக்கிற வீடு கிடையாது. வண்ணம் தீட்டு. என்ன சார் இது தீட்டுன்றாங்க? ஆமா சார், வண்ணம் தீட்டு. தீட்டுன்றது தப்பு சார். தீட்டுலாம் இப்ப கிடையாது, அதெல்லாம் அந்த காலத்துல. ஓகேவா, வண்ணம் தீட்டு. அடுத்து பார்த்தனா பாய். பாய் அந்த பாயில சார், பாய் இருங்க சார், பின்னு சார். பாய் பின்னு. பாய் சரி. பாய் பின்னணும். பாய் இருக்குல்லப்ப, அந்த பாய் கோரை பாய் சொல்லுவாங்கல்ல, பத்தமடை பாய். நீ உங்க ஊர் வந்தாசி, அதாவது தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்தா பத்தமடை பாய் தான் ஃபேமஸ். அதோட ஒரு பாட்டோட வரும். அது வேணா, அது மறந்துட்டீங்க இல்ல, ஞாபகம் இருக்கு, அது பாட வேண்டாம். ஏன்னா அது கல்யாணம் நீங்களாம் கேட்கலாம். சுவர்னா எழுப்பு, சுவர் வந்து எழுப்பு. இப்ப நம்ம என்ன பண்ணோம், சுவர் வந்து பார்த்தோன்னா கட்டுன்னு போறது வாய்ப்பு இருக்கு. கட்டு, சுவரை கட்டுங்க. ஓகே, சுவர் எழுப்பணும். ஓகேவா, அடிமட்டத்தில் எழுப்புது. அடுத்தது உமி. உமி கரு தெரியும். உமி வந்து பார்த்தோன்னா கருக்குன்னு சொல்லுவாங்க. உமி வந்து பார்த்தா இப்படி கருக்குனாதான் வந்து பார்த்தா எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அடுத்தது மாத்திரை. விழுங்கு. மாத்திரை வந்து விழுங்கு. விழுங்கா முழுங்கா சார்? விழுங்கு சார். விழுங்கு. முழுங்கு கிடையாது. மாத்திரை என்ன பண்ணா விழுங்கணும். ஓகேவா, அடுத்த முறுக்கு. தின் சார். இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டுங்க சார். முறுக்கு வந்து தின். அப்ப தின் எதுன்னு பார்த்தா பழம் தின், அப்பம் தின், முறுக்கு தின், இன்னொன்னு தின் பார்த்தா சார். சொல்லுங்க. அவ்வளவுதான் சார், 3 தான் பார்த்தோம். உங்களுக்கு தான் பேப்பர் இருக்கு. பேப்பர் நல்லதா இருக்கு. A4 ஷீட் உங்களுக்கு தான் இருக்கு. சார் இதுல ஒண்ணும் இல்ல சார், அந்த வார்த்தை இது சும்மா ரெஃபரன்ஸ்க்கு. சேட்டை. பழம் தின், அப்பம் தின் சார். கரத்தின் எதுக்கு பார்த்தோம் சார்? வெற்றிலை தின். வெற்றிலை தின். அடுத்தது பார்த்தா முறுக்கு தின். எல்லாத்தையும் ஒன்னா சுத்தினா முடிஞ்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாலி. இது நானே சொல்லி உங்களுக்கு தெரியாது. சார் ரொம்ப மன உளைச்சல தெரியுது சார்.
வீடியோன்னு கூட்டு சார் புரியாது டக்கு நீங்க குச்ச முடியாது. தாலி வந்து கட்டு. நான் குச்சப்படும் எப்போ விளையாட சொன்னேன்? நான் என்னைக்கு சொன்னேன்? நீங்களா அடுத்தது மாலை தொடு. மாலை தொடு. மாலை தொடுத்து அந்த மாதிரி. மாலை தொடுத்தேன், அதாவது ஒவ்வொரு பூவா சேர்த்து அந்த மாலையை தொடுப்பாங்களே, அதான் வந்து பாத்தீங்கன்னா பூவை நம்ம சொன்னோம் சார், கொய். கொய். ஓகேவா? அது மாலை தொடு. மரம் வெட்டு. வெட்டு. மரம் வெட்டி. இந்த மாலை பாத்துக்கல சார்? இல்ல சார், மரத்தை வந்து மரம் வெட்டு பாத்துருக்கோம். ஆமா, மரம் வெட்டு கிளை கொடி. அதேதான் இங்கேயும் அதே வெட்டு தான் வரும். ஓகேவா? இதை பத்தி நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்ததுனால இதை பத்தி அதிகமான தகவலை நம்ம சேகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த இது போயிடலாம். அடுப்பு மூட்டு. மூட்டு நம்ம ஒரு இடத்துல பார்த்தோம். எங்க பார்த்தோம் மூட்டுன்றது? மூட்டு. தீ மூட்டு. தீ மூட்டு. தீ எதுல மூட்டுவாங்க? அடுப்பு தான் மூட்டு. அவ்வளவு முடிவு. அடுப்பு மூட்டு தான். அவலை மெல்லு. அவல் என்ன? அவல் பார்த்தீங்களா? அவல் சார். அவல் தான். மெல்லு. அவல் வந்து பார்த்தா மெல்லணும், அப்பதான் நம்ம வந்து சாப்பிட முடியும். அப்படியே நம்ம வந்து முழுங்கணும் அப்படின்னா அப்படி கூறுகிறது குத்திக்கும். ஓகே சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய். ஏய், இந்த தீபாவளிலாம் வந்து பார்த்தா எண்ணெய் தேய்ச்சி. எண்ணெய் தேய்ச்சி. அது ஏலம். ஏலம் கூறு. ஏலம் கூறு எவ்வளவு பாக்கு ரேட்டு? அந்த மாதிரி ஒரு தரம், 2 தரம், 3 தரம் சொல்லுங்க. அதான் சார். அந்த ஏலம் வந்து பார்த்தா அப்படி கூறணும். அந்த மணி வச்சு நம்ம அடிக்கணும். ஓகே, இது கூட ஒரு படத்துல வருமே சார், நம்ம இந்த அரசு படத்துல நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கிடைச்சா இல்லையா, கவர்மெண்ட் கிடைச்சா அப்பாயின்மெண்ட் ஆடுற மாதிரி. அடுத்தது பாருங்க, கஞ்சி குடி. கஞ்சி குடி. தண்ணி குடி. கஞ்சி குடி. மது அருந்து. சார் தப்பு சார். கயிறு. கயிறு திரி. திரி. கயிறு திரி. கயிறு வந்து பார்த்தா திரிச்சாதான் நம்ம வந்து பெரிய கயிறு உருவாகும். அந்த அந்த என்ன தேங்காய் தானே, அதை வச்சு வந்து துணியிலே திரிறாங்க. வெறும் வேஸ்ட் புடவையிலே கயிறு திரிறாங்க. அதுக்கு மிஷின் வந்துச்சு சார். சரிங்க சார். ஓகே சார். எனக்கு தெரியல, நான் கொஞ்சம் அப்பாவி பையனா இருக்கேன். அந்த மாதிரி உலக விஷயம் தெரிய மாட்டேங்குது. ஒரு கத்தாங்க குழல் அப்படின்னா ஊது. குழலோதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு. ஊதா. ஊது சார். இது பாட்டு ஸ்டோவா? லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு. பாடுவது ராம், ஓடுவது மக்கள். பாடுறது நீங்க, ஓடும் போது என் பேரு. அதாவது நீங்க பாடினா மக்கள் ஓடுவாங்க, நான் பாடினா மக்கள் வந்து கல்ல தேடுவாங்க. குற்றம் சாட்டு. சாட்டு பாத்தீங்களா எப்படி சாட்டின பாத்தீங்களா அவங்க மேல? சூப்பர் சார். அதுதான் சொன்ன, அதுக்காக தான் சார் சொல்ல வந்தேன். என்ன போய் தப்பா சார்? ஐயோ ஐயோ நீங்களா அப்படின்ற மாதிரி தான். ஐயோ அவரா? அவர் பயங்கரமான அலர்ஜி. அவரே அவரை பத்தி சொன்னாரா? அந்த மாதிரிதான். கூழ்னா குடி சார். கூழ் குடி. கூழ் குடிச்சுதான் வளர்த்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தாத்தா பாட்டிங்கெல்லாம் போய் பேச வச்சுக்கலாம். என்ன சொல்லணும்னா, நாங்களாம் அந்த காலத்துல வந்து கூழ் குடிச்சுதான் வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம இந்த காலத்துல கூழ்லாம் குடிக்க முடியாது. ஆடி மாசம் அன்னைக்கு நம்ம வீட்டுல போனாங்க கூழ் கிடையாது. மாரியத்தா கோயிலுக்கு கூழ் ஊத்தும் போது ஒரு நாள் தான் சார். ஓகேவா? அடுத்து சதங்கை கட்டு. சதங்கை கட்டு, அதான் சலங்கை விழும் சார். ஆமா, சதங்கை, அதுக்கு பேர் தான் சதங்கைன்னு சொல்லுவாங்க. சதங்கை கட்டு ஆடு. ஓகே. நீலாம்பரி. நீலா ரஜினி கிடைக்கல சதங்கை கட்டி ஆடு. படைப்பா ரீல்ஸ் பாத்தீங்களா? அடுத்தது சார் செலவு ஈடு. செலவு ஈடு. செலவு செய்ய கிடையாது சார், செலவு ஈடு. செலவீடு எவ்வளவு செலவிடுன்றது சொல்லணும். ஆமா, செலவீடு தான் நம்ம சார் படிக்கும்போது சார் நீ செலவிட்ட தொகை நம்ம வந்து மேக்ஸ் நடத்தும்போது நாங்கள் நடத்துவோம், அப்போ கவனிச்சுக்கோங்க. அடுத்தது சொனை தட்டு. தட்டு சொனை அப்படின்னா சார் இந்த வேஸ்டேஜ் சார், அந்த சொனை பிடிச்ச மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா சார்? இந்த தொடப்பத்துல ஒரு ரக பூந்தொடப்பம்னு சொல்லுவாங்க. அது அந்த அது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சோகன்னு சொல்லுவாங்க பாத்தீங்க, அந்த கரும்பு சோகை. அதை ஒரு மாதிரி பிடிச்சிக்கும். அது வந்து பார்த்தா தட்டினாதான் போவோம். நீங்க அதை தடைச்சி தேய்ச்சினா அது அவ்வளவு சீக்கிரம் போவோம். தட்டினாதான் அது தும்பு மாதிரி போகும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா தலை சொறி. ஓகேவா? சொரினா சசி என்ன சார்? தெரியுது சார், அந்த சொறி. அதாவது நம்ம சொறி தரங்க அந்த அந்த ரீகல சார். ஓகேவா? அடியே காண்டா சார் ரத்தம் யா சார். திலகம் இடு. தலை சொறி. சோ தலையை வந்து சொறிணும். ஓகேங்களா? அடுத்து திலகம் இடு. இடு. திலகம்னா பொட்டு சார். ஓகே, திலகம் வெற்றி திலகம் ஏந்தோன்னு சொன்னோம் பாத்தீங்களா? மாதிரி. ஓகேவா? வெற்றி திலகம். தேங்காய். அடுத்து தேங்காய் துருவு. துருவு சின்ன ரோஸ். துருவு தேங்காய் துருவி சட்னி. தேங்காய் துருவுனாதான் வந்து பார்த்தோன்னா அந்த இது எடுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா நாதஸ்வரம் வாசி. வாசி நம்ம வந்து பார்த்தோன்னா ஊதுன்னு சொல்றோம்.
நாதஸ்வரம் ஊது. நாதம் மறைந்திருந்து பார். வேணாம் சார். அது வருமே சார், நாதஸ்வரம். வேணாம் சார், வேணாம் சார். நல்லதான். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம நாதஸ்வரத்தோட வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குடைய அந்த கிளாஸை க்ளோஸ் பண்ணுவோம். கிளாஸ் நல்ல அகாடமி க்ளோஸ் சொல்ல மாட்டீங்களே, அது சந்தோஷம். அதுதான் ராம் சார் வந்திருக்காரு. இல்ல க்ளோஸ் தான் வச்சுட்டு வந்திருக்காரு, க்ளோஸ் பண்ண வரல. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பாத்தீங்கன்னா என்ன சார் இது வந்து இது வினை மரபு. அத இதுவும் நாங்க இன்னைக்கு பார்த்தாச்சு. வினை மரபு சார். எது வந்தாலும் அதுவும் நாளைக்கு நாங்க வந்து பார்த்தோம், பொதுவா வந்து பாத்துக்கிறோம். அதுவரை வந்து பார்த்தீங்கன்னா உணவு இருப்பது இது அண்ட் அது. ஓகே, தேங்க்யூ, நன்றி.